வணக்கம். நான் உங்கள் குருநாதன். மற்ற அமாவாசைக்கு இல்லாத சிறப்புகள் இந்த மகாலய அமாவாசைக்கு அப்படி என்ன சிறப்புகள் இருக்குது? மகாலயபட்ச நாட்கள்னால் என்ன? மகாபரணி என்னைக்கு வருது? நம்ம எப்படி விரத முறைகள்லாம் கடைபிடிக்கணும்? இந்த விரத முறைகள்லாம் கடைபிடிக்கிறனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்ப்போங்க. மகாலயம் அப்படின்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, கூட்டமாக வர்றது தான் மகாலயம் அப்படின்னு சொல்கிறது. பட்சம்னா என்ன அப்படின்னா 15 நாட்கள். அதாவது இந்த மகாலயபட்ச நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த 15 நாட்களும் நம்மளுடைய மூதாதையர்கள் இந்த 15 நாட்களும் பூமிக்கு வராங்க, அவங்க நம்மளோட இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஐதீகம். 15 நாட்களும் நம்ம அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா மிகப்பெரிய சிறப்புங்க அது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த 15 நாட்களும் நம்மளுடைய முன்னோர்களை நம்ம நினச்சி நம்ம அவங்கள வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பம் நல்ல மேன்மைக்கு வரும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டில் எல்லா விதமான சுபகாரியங்களும் நல்ல விதமாக எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் நல்லபடியாக நடக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு எந்த விதமான பித்து தோஷங்களும் இருக்காது. இதுக்காக தான் இந்த 15 நாட்களுக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குது. அதுதான் நம்ம இந்த மகாலயபட்ச நாட்கள் அப்படின்றது சொல்கிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா எல்லா அமாவாசைக்கும் தர்ப்பணம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய திதி வரும்போது மட்டும் தர்ப்பணம் கொடுப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசைக்கு மட்டும் அவங்க தர்ப்பணம் கொடுப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மறந்துடுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலையோட காரணத்தினால கொடுக்க முடியாத சூழ்நிலைகளும் இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மகாலய அமாவாசை நாட்களில் அவங்க தர்ப்பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் கொடுத்ததுக்கான பலன்கள் கிடச்சிருங்க. நம்மளுடைய முன்னோர்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தந்தையோட இறந்த திதி நமக்கு தெரியும். நம்மளுடைய தாத்தாவோட என்றைக்கு இறந்தாருங்கன்னு அவருடைய திதி தெரியாது. நம்மளுடைய முன்னோர்களோட திதிகள்லாம் தெரியாது. அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இந்த மகாலயபட்ச நாட்கள்னு சொல்லக்கூடிய இந்த 15 நாட்கள், அதாவது எப்போலேருந்து அப்படின்னா, அதாவது பௌர்ணமி முடிஞ்ச அடுத்த நாள் பிரதமையிலேருந்து இந்த புரட்டாசி அமாவாசை வரைக்கும் இந்த இருக்கக்கூடிய இந்த 15 நாட்கள் தான் நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா மகாலயபட்ச நாட்கள் அப்படின்னு சொல்கிறது. இந்த இருக்கக்கூடிய இந்த 15 நாட்களுமே பார்த்திங்கன்னா எல்லா திதிகளும் உங்களுக்கு கவர் ஆகிடும். அதாவது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க பஞ்சமியில் இறந்துருக்காங்க, இல்லை சஷ்டியில் இறந்துருக்காங்க, இல்லைன்னா ஏகாதசியில் இறந்துருக்காங்க இப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எந்த திதியில் இறந்தாலும் இந்த 15 நாட்களில் அவங்க எந்த திதியில் இறந்தாலும் அது கவர் ஆகிடும். இந்த 15 நாளில் ஏதோ ஒரு திதியில் தான் அவங்க இறந்துருப்பாங்க. அதனால் இந்த 15 நாளும் நீங்கள் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அதை நம்மளுடைய முன்னோர்களுக்கு அது கண்டிப்பாக போய் சேர்ந்துருங்க. நீங்கள் நினைக்கலாம் ஒரு நாள் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கே எங்களுக்கு நேரம் இருக்க மாட்டேது, 15 நாளில் நாங்கள் எப்படி கொடுக்கறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒன்றுமே கவலையே படாதீங்க. அதாவது பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு அப்புறம், அதாவது சூரிய உதயத்துக்கு அப்புறம், அதே மாதிரி மதியம் 12 மணிக்குள்ளார நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். ரொம்பவுமே எளிமையான முறையில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாங்க. அதாவது எப்படி அப்படின்னா இந்த உள்ளங்கையை அப்படி வச்சுக்கோங்க. அதாவது இந்த உள்ளங்கையில் நீங்கள் எள்ளை வச்சு கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றுங்க. அதாவது நீங்கள் தண்ணி ஊற்றும் போது எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த கட்டை விரல் இந்த ஆள்காட்டி விரலுக்கு இந்த இடையில இந்த எள்ளும் தண்ணியும் வழிகிற மாதிரி நீங்கள் பண்ணணும். அது நீங்கள் கீழே அப்படியே வலிஞ்சு ஊற்றாமல் இருக்கிறதுக்கு ஒன்று தாம்பாளம் இல்லைனா ஏதோ ஒரு கிண்ணம் வச்சு இந்த எள்ளும் தண்ணி வழிகிற மாதிரி பண்ணிவிடுங்க. உங்களுடைய மூதாதையரை நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. நீங்கள் இந்த செஞ்சதுக்கு பிறகு இந்த எள்ளும் தண்ணி இருக்கக்கூடிய இந்த தாம்பாளத்தில் இருக்கக்கூடிய இந்த தண்ணியை நீங்கள் எங்கேயாவது கால்படாத இடத்துல நீங்கள் ஊற்றிடுங்க. இது ரொம்பவும் எளிமையான முறையில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்குறது. இந்த 15 நாளும் நீங்கள் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு இது எல்லாமே போய் சேர்ந்துருங்க. மட்டும் இல்லாமல் நீங்கள் அன்னைக்கு பொழுது இந்த 15 நாளும் நீங்கள் விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மாலையில் இவங்களுக்காக நீங்கள் 15 நாளும் இந்த மகாலயபட்ச நாட்களில் மாலையில் 6 மணிக்கு மேலே அவங்களுக்கு விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அதாவது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் எப்பவுமே நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கு இல்லாமல் நீங்கள் ஒரு மண் அகல் விளக்கில் நீங்கள் அவங்களுக்கு தீபம் ஏற்றி இந்த 15 நாளும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். நீங்கள் வழிபாடு செய்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் இந்த 15 நாளும் அவங்க உங்களோட இருப்பாங்க. அதனால் நீங்கள் வழிபாடு செய்யும்போது அவங்க ரொம்பவே மன மகிழ்ச்சி அடைவாங்க. உங்களுடைய குடும்பமும் ரொம்பவே சுபிட்சமாக சந்தோஷமாக இருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பித்ரு தோஷங்களும் இருக்காது. உங்களுடைய வீட்டில் எல்லா விதமான சுபகாரியங்களும் எந்த ஒரு தடையும் படாமல் நல்லபடியாக நடக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் இந்த 15 நாளும் நீங்கள் அன்னதானம் பண்ணலாம். அப்படி உங்களால் இந்த 15 நாளும் உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு தான் இந்த மகாபரணின்னு ஒரு நாள் இந்த நாட்களில் வருங்க. அது என்றைக்கு வருது அப்படின்னா 12 செப்டம்பர் 2025 இந்த மகாபரணிங்கிற நாள் வருதுங்க. உங்களுக்கு இந்த 15 நாளும் நீங்கள் அன்னதானம் பண்ண முடியல அப்படின்னா அன்னைக்கு மட்டும்னாவது யாராவது ஒரு 2 பேருக்கு நீங்கள் அன்னதானம் செய்கிறதுங்கிறது
ரொம்பவே சிறப்புங்க. அது நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம போய் சேர்ந்துருங்க. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பரணி தீபம் ஏற்றுங்க மாலையில். அதாவது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எப்பயுமே இந்த 15 நாள் நீங்கள் தீபம் ஏற்றுறீங்களா, அதே தீபம் தான் நீங்கள் அன்னைக்கு ஏற்ற போகிறீங்க. இது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா, சிவன் கோயிலில் போய் நீங்கள் ஒரு 6 மணிக்கு மேலே நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வர்றது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயங்க. இதனால் பார்த்தீங்கன்னா, இந்த எளிமையான முறையில் இந்த தர்ப்பணங்கிறது வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அங்கே போயிட்டு நம்ம தர்ப்பணம் கொடுக்க முடியலையே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த மாதிரியான நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் தாராளமாக பண்ணலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆண்களை பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு அப்பாவோ அம்மாவோ இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். அது கணவராக இருக்கிறாரு அப்படின்னா, அவரோட மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த கணவர் தர்ப்பணம் கொடுக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அம்மாவும் இருக்காங்க, அப்பாவும் இருக்காங்க, மனைவியும் இருக்கிறாங்க. ஆனாலும் அவருடைய குழந்தை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு சின்ன வயசுலேயே அது இறந்துடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் தாராளமாக தர்ப்பணம் கொடுக்கலாங்க. அடுத்ததாக பெண்களை பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னா, பெண்களை பொறுத்தளவுக்கு கணவர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த எள்ளும் தண்ணி இறைச்சி இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடாதுங்க. பெண்களை பொறுத்தளவுக்கு கணவர் இல்லைங்கிற பட்சத்தில் தான் அவங்க எள்ளும் தண்ணி இறைச்சி தர்ப்பணம் கொடுக்கலாம். அவங்க முன்னோர்களுக்கு அவங்க தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு படையல் மட்டும் போட்டு வழிபாடு பண்ணலாமே தவிர்த்து அவங்களுக்கு எள்ளும் தண்ணி இறைச்சி தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு கணவர் இறந்துட்டாங்கிற பட்சத்தில் அவங்களுடைய மூதாதையராக இருக்கட்டும், அவங்க யாராருக்கெல்லாம் நினைக்கிறாங்களோ எல்லாருக்குமே இந்த எள்ளும் தண்ணி இறைச்சி தர்ப்பணம் கொடுக்கலாங்க. அதாவது ஒரு சில பேர் கேட்குறாங்க, மருமகன் வந்து மாமனாருக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அவருடைய தந்தை வந்து இறக்கலைங்கிற பட்சத்தில் அவர் வந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. அதே இது அவருடைய தந்தை இறந்துட்டாங்க அப்படின்னா அவருக்கும் அவருடைய மாமனாருக்கும் சேர்த்து அவர் மருமகன் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரொம்பவே தெளிவாக இந்த பதிவில் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் இந்த சிறப்பான இந்த மகாலய அமாவாசைக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க வேண்டியவங்க, மறந்துட்டவங்க, விட்டுட்டவங்க, இதுக்கு முன்னாடி கொடுக்காமல் இருந்தவங்க கூட கண்டிப்பாக கொடுங்க. உங்களுக்கு இந்த பித்ரு தோஷங்கள்லாம் நீங்கும் கண்டிப்பாக. அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மறந்தவனுக்கு மகாலயம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி நம்மளுடைய பித்ருக்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்க மறந்தவங்க கூட கொடுக்க வேண்டிய ஒரு நாள் இருக்குது அப்படின்னா இந்த மகாலய அமாவாசையில் தாங்க. உங்களுடைய குடும்பமும் ரொம்பவே மேன்மையும் நல்ல சிறப்புகளும் கண்டிப்பாக அடைவீங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி.